முதல்வர் ஜோசப் விஜய் இன்று தலைமை செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு மாநில ஆலோசனைக் குழுவினர், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கத்தின் நிர்வாகிகள் ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து முதல்வரிடம் கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த சந்திப்பு ஒரு சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது டாக்டர் பி சிம்மச்சந்திரன் என்ற நிர்வாகி செல்ஃபி வீடியோ எடுத்தது விமர்சனத்துக்குள்ளானது. கமிஷனர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமே இருக்காங்க. இப்போ இருக்கிற கமிஷனருக்கு வந்து மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கமிஷனர் இருக்கணும். ஒரே ஒரு கமிஷனரா மட்டுமே இருந்தா மட்டும்தான் அவர் வந்து அந்த வேலைகளை செய்ய முடியும். அவருக்கு வந்து வேற பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும் பார்த்துக்கணும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்கணும். இப்படி பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கும்போது வாரத்துல ஒரு நாள் தான் அவர் வராரு. ஆனால் அவரது அனுமதி பெற்றே பதிவு செய்ததாக பின்னர் சிம்மச்சந்திரன் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். மேலும் புகைப்படம் எடுப்பதற்கு பதிலாக தவறுதலாக வீடியோ பட்டனில் கைப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த சந்திப்புக்கு அடுத்தபடியாக மாற்று பாலினத்தோருக்கான நல அமைப்பினரை சந்தித்து உரையாற்றினார் முதல்வர் ஜோசப் விஜய். மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலரும் உச்சநீதிமன்ற ஆலோசனைக் குழு உறுப்பினருமான கிரேஸ் பானு, பார்ன் டு வின் சமூக நல அறக்கட்டளை இயக்குநர் ஸ்வேதா, அஹெட் அமைப்பின் நிறுவனர் அருணா, டிரான்ஸ் ரைட் நவ் கலெக்டிவ் அமைப்பின் இயக்குநர் தேன்மொழி, சமூக பணியாளர்கள் திருவாளர்கள் வசந்த்குமார், தேவராஜ், ராம்ராஜ் ஆகியோர் சந்தித்து பேசினர். புதிய ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையில் மாநிலத்தில் முதலீடு செய்துள்ள தொழில் நிறுவனங்களின் நம்பிக்கையை புதிய அரசு பெறுவது அவசியமாகிறது. அந்த வகையில் பல முன்னணி நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளை தலைமை செயலகத்தில் சந்தித்தார் முதல்வர் ஜோசப் விஜய். அப்போலோ மருத்துவமனைகள், ஜப்பானிய பண்பாட்டு நிறுவனமான மினிபியா மிட்ஸ்மி ஆகிய நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளையும், தனியார் பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான ஹட்சன் குழும தலைவர் சந்திரமோகனையும் சந்தித்தார் முதல்வர் விஜய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை வாரியாக செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்தி வரும் முதல்வர் ஜோசப் விஜய் இன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்தின் அமைச்சர் அருண்ராஜ் மற்றும் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். தென்கிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டுக்கு திட்டமிட்டபடி ரசாயன உரங்கள் முழு அளவில் வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு முதல்வர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தென்கிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதாக வானிலை முன் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் கரீப் பருவ பயிர் செய்ய ஆர்வமாக இருப்பதாகவும் அதற்கு சரியான அளவு உரம் தேவை என்பதால் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய உரங்களை வழங்குமாறு அந்த கடிதத்தில் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முன்னதாக எக்ஸ் தளத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை ஒட்டி ஒரு ட்வீட் வெளியிட்டார். அதில் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என குறிப்பிட்டார்.